கூட்ட நெரிசல் அதிகமாக கிட்ட நெருங்கிட்டோம். நாங்கள் கிட்ட நெருங்கி ஐயப்பனை தரிசனம் பண்ண முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கு. எத்தனையோ குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எங்க கூட வந்த பசங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, ப்ராப்பரான குடிநீர் இல்லை, பாத்ரூம் இல்லை. பாத்ரூம் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என் கூட வந்த குழந்தைக்கு வயிற்று வலி வந்து 2.5-3 மணி நேரம் அடக்கி வச்சிருந்தாங்க சார். கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். 9 மணி நேரத்தில் ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை சார். போலீஸ் வந்து கீழே இருந்து நாங்கள் எவ்வளோ தூரம் கத்தி சொல்கிறோம். கடைசியாக நாங்கள் எங்களால் தாங்க முடியாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கிட்ட அங்கே ஜன்னல் இருந்ததை உடச்சிக்கிட்டு வெளியே வரணும். அதையாச்சும் எங்களை விட்டுடுங்க, நாங்கள் வெளியே போயிடுறோம். மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. என்ன மாதிரி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜன்னல் இருந்தது சார், செக்யூரிட்டி ஆஃபீஸ் போலீஸ் கிட்ட. அதை மட்டும் தான் பிரேக் பண்ண முடியிற அளவுக்கு இருந்தது. அதனால தான் அதை உடச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வெளியே வந்துட்டு. அதனால அங்கே சாமியை பண்ண முடியாத பூஜை எல்லாத்தையுமே வந்துட்டு நெய் தேங்காய் எல்லாமே வந்து கீழே இங்கே எடுத்துட்டு வந்து பம்பையில் வந்து பண்ணிட்டு இருக்கு சார். வேற வழியே இல்லாம ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இன்னைக்கு. பாத்ரூம் இருக்கணும்ல சார், ஒரு குடி தண்ணீர் இல்ல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சார். எந்த ஒரு கடையிலும் மேலே ஏறுறோம், ஒரு கடையில கூட வாட்டர் பாட்டில் இல்லைங்க சார். ஒரு கடையில் கூட வாட்டர் பாட்டில் இல்லைங்க. நீங்க வேணா கூட போய் பாருங்களேன். ஏன்னா எதனால இது மாதிரி வாட்டர் பாட்டில் இல்லாம பண்றாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். ஏதோ ஒரு இடத்துல அந்த இலவச நீர்னு சொல்லிட்டு தராங்க. அது வரைக்கும் தாக்க பிடிக்க முடியுமா சொல்லுங்க? எங்களை மாதிரி இல்ல, குழந்தைங்களாம் ரொம்ப பாதிச்சுட்டாங்க சார். இன்னைக்கு குழந்தைங்க பாதிப்புனால நாங்கள் இறங்கி ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு சாப்பிடாம நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் திருப்பி வேற ரூட்ல இறங்கி நடந்து வந்து இவ்வளவு தூரம் ரொம்ப பெரிய ஏமாற்றம் இருக்கு. அரசாங்கம் வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சார். இவ்வளோ பக்தர்கள் வராங்க, இவ்வளோ பேர் வந்து எவ்வளோ கோடான கோடி பேர் வருவாங்க மறிக்குது. அவ்வளோ பேர் வந்து எவ்வளோ வருமானம் கவர்மெண்ட் என்ன சார், ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் பண்ணக்கூடாதா சார்? நான் சொல்றேன்.